என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையை பாசாங்குசமும் கரும்பும் இல்லம் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவாருக்கொரு தீங்கில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தை பக்த கோடி பெருமக்கள் ஆங்காங்கு இருந்து அந்த தீபாராதனையும் தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதனை தொடர்ந்து ஒரு 10 நிமிடத்திலே நமக்கு 9:45 மணிக்குள்ளாக மூலஸ்தானத்திலே அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து அலங்கார தீபாராதனை எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பக்தர்கள் வழிபாடு செய்யலாம். மாலையில மகா அபிஷேகம் அம்பாளுக்கு நடைபெற இருக்கின்றது. ஓம் சக்தி சகலவாத்தியம் வாசிங்க. தீபாராதனை ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. மயானத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மா சாணி அம்மனாக நமக்கு விளங்குகின்ற காரணத்தினால் இந்த அம்பிகை கிட்ட எந்த விதமான தீய சக்திகளும் என்னை அண்டக்கூடாது அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக தீவினைகளில் இருந்து நம்மை காக்கக்கூடிய நாயகியாகவே இவள் விளங்குகின்றாள். போற்றி போற்றி. அருள்மிகு மாசாணி அம்பிகை ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரையும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாகவும் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழுவினுடைய சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். யாகசாலையிலே பூர்ணாகதியானது நிறைவு பெற்று
கலசங்கள் புறப்பட்டு அந்தந்த விமானத்தை வந்து அடைந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் ஆங்காங்கே அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அமர்ந்திருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை கண்டுகளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாக அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். ஒரு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் மட்டும் அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொண்டு மகிழ்கிறோம் என்பதை தாண்டி 33 கோடி தேவர்களும் வந்து அங்கே ஆசி வழங்கக்கூடிய ஒரு விழாவாக அமைந்திருக்கக்கூடியது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. அந்த வகையிலேயே எல்லா தேவர்களும் வருவது போல வருண தேவனும் வந்து நமக்கு இப்பதான் லேசா ஆசீர்வாதம் பண்றார். அவர் இப்படியே இருந்தாருன்னா நமக்கு சொந்தம்.